ஸ்தூல சரீரம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜகத்து நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையே தானே தவிர இது மனதோட ஒரு பரிணாம வளர்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜகத்து வெளிப்பட்டதே தவிர இது முதன்மையாக மூலமாக இது தோன்றவில்லை அப்படிங்கிறத இங்க வெளிப்படுத்துறாரு. அப்பயும் அவருக்கு என்ன பண்ணல, சுத்தமா ராமருக்கு இதுல என்னடா அது, அவர் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிடுறாரு. அப்படின்னா நான் பிறக்கிறோமே, நம்ம சாப்பிடுறோமே, நம்ம இளமை பருவம் ஒவ்வொரு பருவமாக வருகிறது, இந்த பருவம்லாம் உண்மையா இருக்குதா இல்லையா, அதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப நம்ம இரண்டு விதமாக பார்க்கணும்னு முதல் சொல்றாரு. ஒண்ணு இது அனைத்தும் ஒரு மாயா அப்படிங்கிறத நீ சொல்லி பார்த்து பழகி வந்தீங்கன்னா காலப்போக்குல உன்னுடைய சொரூபமா இருக்க பிரம்மத்தை நீ உணர்வ. இரண்டாவது உனக்கு அப்படி உன்னால எப்பயும் நான் அதுவாவே இருக்கும்போது என்னால அப்படி பார்க்க முடியலையேன்னு சொல்லி நினைச்சேன்னா இது எல்லாமே பிரம்மத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. எப்படி ஒரு கடல்ல ஒரு அலை உருவாகிற மாதிரி இந்த மொத்த இயக்கமுமே பிரம்மத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப நானும் பிரம்மம், நீனும் பிரம்மம், எல்லாமே பிரம்மம். பிரம்மம் இல்லாதது இங்க எதுவுமே கிடையாது. நீ பார்ப்பதும் சரி, நீ நினைப்பதும் சரி, நீ வெளிப்படுத்துவதும் எல்லாமே அதனுள்ளேதான் அடக்கி இருக்குது. அப்ப இது எல்லாமே அதுதான் அப்படின்னு பார்த்தேன்னா கூட சரிதான், ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஆனா இதை நீ எப்படி உனக்குள்ள தொடர்ந்து இதை ஒரு நிதித்தியாசனம் பண்ணி உனக்குள்ள அனுபவ ரீதியா நீ எடுத்துட்டு வந்துக்கணும் அப்படிங்கறத அவர் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ அதற்கு தான் இது இப்ப நான் உனக்கு சொன்னா மட்டும் பத்தாது, ஏற்கனவே பல ஞானிகள் இதை உணர்ந்திருக்காங்க, நானும் உணர்ந்திருக்கேன், இந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. அதை நீ உணர வேண்டும், அதற்கு நீ இதை ஆழமாக நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு எடுத்து சொல்றார். நல்லது.